ஹாய் டீம் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து புதுசாக எந்த ஏர்ட்ராப்பையும் நான் வந்து சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் புதுசாக வந்த ஒரு சில பேருக்கு தெரியாத டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒரு சில விஷயங்களை திருப்பி திருப்பி நான் லூப் போட்டு சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தால் ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு போர் அடிக்கும். அதனால் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஒரு வீடியோ செட் பண்ணி வச்சுக்கிட்டு இதில் ஒரு சில டீட்டெயில்ஸை நான் வந்து உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை போய்ட்டு பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோட லிங்க்கை ஃப்யூச்சரில் வர்ற வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வந்திருக்கேன். சரி, ஓகே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒய் திஸ் வீடியோ, எதுக்காக இந்த வீடியோ வந்து நான் போடுறேன்னா, இப்போ வந்து சம்டைம்ஸ் நான் பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ட்ராப் வந்து அட்டன் பண்ணிக்கிட்டு இருப்பேன். பட் மொபைல் யூசர்ஸ் மொபைலில் இது பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணலாம். நான் உங்களுக்கு தெளிவாக தெரியணும் அப்படின்றதுக்காண்டி பிசியில் வந்து நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்படி இல்லைனா எனக்கு மொபைலில் ஏதாவது நெட்வொர்க் இஷ்யூ இந்த மாதிரி இருக்கிறதுனால சீக்கிரம் வந்து வீடியோ போடணும் அப்படின்றதுக்காண்டி நான் லேப்டாப்பில் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பேன். அதனால் மொபைலில் அதை ட்ரை பண்ண முடியாது அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அது ஒன்று. அதுக்கப்புறம் நான் ஒரு புதுசாக ஒரு ஏர்ட்ராப் ஒன்று போடுறேன்னா அதுலேயும் வந்து மெட்டாமாஸ்கை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அது மாதிரி எக்ஸ்பிளைனும் இனிமேல் வந்து பண்ண தேவையில்ல. இந்த வீடியோ நான் பார்த்துட்டு இதிலேயே நீங்கள் வந்து எப்படி மெட்டாமாஸ்க் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதில் நான் மொபைல் மெத்தடில் தான் நான் சொல்கிறேன். சேம் இதே மெத்தட் தான் பிசி வச்சுருக்கவங்களுக்கும். கம்ப்யூட்டரில் நீங்கள் பண்ணுறதுனாலும் இதே மெத்தட் தான். மேக்ஸிமம் இந்த டீட்டெயில்ஸ் வந்து ஒரு வேலட் கனெக்ட் பண்ணி ட்ரை பண்ணுவோம் இல்லையா, ஒரு சில ஏர்ட்ராப்பு, அந்த மாதிரி ஏர்ட்ராப்புக்கு தான் இது வந்து பொருந்தும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்மளுக்கு என்ன தேவை, ஒரு 2 ப்ரௌசர் வந்து தேவை. 2 ப்ரௌசருமே நீங்கள் ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? ப்ளே ஸ்டோர் வந்து வாங்க. இந்த 2 ப்ரௌசர்லேயே நம்ம நிறையா டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப்ஸ் ஆல்ரெடி அட்டன் பண்ணியிருக்கோம். புதுசாக வந்தவங்களும் இதை வந்து பார்த்துக்குங்க. சரிங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு ப்ரௌசர் வந்து கிவி ப்ரௌசர் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். இது ரெண்டையுமே சேர்த்து அட்டன் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஒரு ப்ரௌசரில் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா 2வது ப்ரௌசரை நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். என்னன்னு தெரியல, எனக்கு ப்ளே ஸ்டோர் ஒர்க் ஆகலை. கிவி ப்ரௌசர், ஓகே. இது வந்து வரமாட்டேங்குது. அகைன் மிஸ்ஸஸ் ப்ரௌசர் அப்படின்னு போடுறேன். ஓகே, இந்த வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரௌசர் இருக்குது. நான் அதை ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரி கிவி ப்ரௌசரும் இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். சேம் அதே மாதிரி லோகோ வந்து பார்த்துக்குங்க. இந்த இதை தான் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸும் ரெண்டுலேயும் சேமாக தான் வந்து இருக்கும். பட் ஒரே ஒரு வித்தியாசம் மட்டும் இருக்கும். நீங்கள் அதை வந்து பார்த்துக்குங்க. இப்போ அந்த இடத்துல மிஸ்ஸஸை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். சேம் இதையும் வந்து நான் கிவி ப்ரௌசரையும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கிவி ப்ரௌசரில் எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற ஒரு வேர்டு, நீங்கள் இதெல்லாம் வந்து குழம்பிக்க வேணாம். எக்ஸ்டென்ஷன் சொல்கிறானே, என்னமோ ஒன்று சொல்கிறானே, அதெல்லாம் வந்து புதுசாக வர்றவங்க. சரிங்களா? எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது ஜஸ்ட் நீங்கள் வெளியில் வந்து ஓப்பன் பண்ணுறீங்கல்ல, மெட்டாமாஸ்க்கு ட்ரஸ்ட் வேலட்லாம் ஓப்பன் பண்ணுறீங்கல்ல, அதையே வெப் ஆப்பாக நம்மளால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு ப்ரௌசருக்குள்ளேயே ஒரு ஆப் மாதிரி ஒரு மூலையில் வந்து இருக்கும் அப்படின்ட்டு வந்து நினச்சிக்கோங்க. ஜஸ்ட் இப்போதைக்கு அதை ப்ரீஃபாக சொன்னோம்னா ரொம்ப நேரம் ஆகும். சரி, ஓகே. அந்த எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது கிவி ப்ரௌசரில் வந்து இந்த 3 லைனை கிளிக் பண்ணணும். மேலே இந்த 3 லைனை கிளிக் பண்ணோன்னா இந்த இடத்துல எனக்கு வந்து ஷோ ஆகும். இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே எனக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் தான். மெட்டாமாஸ்க் எக்ஸ்டென்ஷன் இந்த இருக்குது. மெட்டாமாஸ்க் எக்ஸ்டென்ஷன் தான் மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ மெட்டாமாஸ்க் எக்ஸ்டென்ஷனை நான் அந்த இடத்துல வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத நான் அந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சேம் மிஸ்ஸஸ் ப்ரௌசரில் நம்மளுக்கு எக்ஸ்டென்ஷன் வந்து 3 லைனை கிளிக் பண்ணி போகணும்னு அவசியம் கிடையாது. இந்த இடத்துல ஒரு ஐக்கான் இருக்குது பாருங்கள், பசில் ஐக்கான். இதுவே வந்து எக்ஸ்டென்ஷன் தான். இதுக்குள்ளே கிளிக் பண்ணோன்னா மெட்டாமாஸ்க் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் எப்படி மெட்டாமாஸ்கை ஆட் பண்ணுறது அப்படின்றத இந்த செக்ஷனில் வந்து பார்ப்போம். இப்போ இது வந்து நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு நான் இது ரெண்டுலேயுமே ஒரே மெத்தட் தான். மேலே வந்து சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு கிவி ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். மேலே சர்ச் ஆப்ஷனில் மெட்டாமாஸ்க் எக்ஸ்டென்ஷன் அப்படின்ட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணணும். மெட்டாமாஸ்க் எக்ஸ்டென்ஷன், ஓகே. மெட்டாமாஸ்க் எக்ஸ்டென்ஷன் சர்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு ஒரு வெப்சைட் வருது, கூகுள் குரோமோட அஃபிஷியல் சைட்டு. இதை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணோன்னா இது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த மாதிரி தான் வந்து ஒரு பேஜ் வந்து லோடிங் ஆகும். இதை வந்து நல்லா ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரைட் சைட் கார்னரில் ஆட் டு குரோம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து காமிக்கும். எனக்கு இப்போ ஆல்ரெடி நான் வச்சிருக்கிறதுனால ரிமூவ் ஃப்ரம் குரோம்னு காமிக்குது. நீங்கள் ஆட் டு குரோம் கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் மேலே 3 லைனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு மெட்டாமாஸ்க் எக்ஸ்டென்ஷன் வந்து வந்துடும். இதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனோன்னே உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு கேட்கும். அதுக்கப்புறம் ஒரு 12 சீட் ஃபேஸஸ் வந்துருக்கும். அந்த 12 வார்த்தையை வச்சு தான் உங்களோட வேலெட்டை ரெக்கவர் பண்ணணும். இதுக்கு வந்து இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இந்த மாதிரி மெட்டாமாஸ்க்கு வந்து எதுவுமே கேட்காது. இது வந்து ஒரு ஜஸ்ட் வேலெட் தான். ஸோ அந்த 12 வார்த்தையை சேவ் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் அந்த 12 வார்த்தையில் அவங்க வந்து ஒரு பசில் மாதிரி கேட்பாங்க. 3வது வார்த்தை என்ன, 4வது வார்த்தை என்னன்னு கேட்டு அதை மட்டும் நீங்கள் அதில் கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி என்டர் ஆயிரும். இல்லை நீங்கள் ஆல்ரெடி நிறைய வேலெட் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அந்த 12 ஃபேஸ்க்கு எடுத்துக்கொண்டு வந்து டேரெக்டாக அதில் ஐ ஹேவ் ஆல்ரெடி வேலட் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் இம்போர்ட் வந்து பண்ணிக்கலாம். சரி, ஓகே. மெட்டாமாஸ்க் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு வந்து இப்போ தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நியூ டேப் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா நியூ டேப் வந்து ஓப்பன் ஆகும். எப்போவுமே இந்த மாதிரி இடத்துல வந்து ஏர்ட்ராப் வந்து அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஏர்ட்ராப் யூஸ் பண்ணிங்கனாலும் சரி, இப்போ ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா
அந்த இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ மெட்டாமாஸ்க் எக்ஸ்டென்ஷன் இதே வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் பாருங்களேன். இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டேன். இப்போ இதே மாதிரி ஒரு ஏர்ட்ராப் நான் போடுறேன். இதில் வந்து டெய்லி இதை கிளைம் பண்ணுங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் யூஸ் பண்ணியிருந்தேன்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உடனே இது வந்து அடிக்கடி டெய்லி மிஸ்ஸஸ் ப்ரௌசரோ ஆர் கிவி ப்ரௌசரோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே இந்த இடத்துல 3 லைன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஹோம் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல ஆப் இருக்குது பாருங்கள் எனக்கு ஹோம் ஸ்க்ரீனில். அது மாதிரி உங்களுக்கு வந்து வெளியில் ஒரு ஆப்பாக உட்காந்துரும். டெய்லி நீங்கள் அதை வந்து கரெக்டாக சொன்னது மாதிரி வந்து அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதே மெத்தட் தான் இப்போ நான் ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு ஆப்பை ரன் பண்ணிக்கிட்டு இருந்தேனாலும் சேம் இதே மெத்தட் தான். சரி, ஓகே. இப்போது நெக்ஸ்ட் ஒரு டீட்டெயில் வந்து சொல்ல வேண்டியதாக இருக்கும். இப்போ வந்து ஒரு ஆப்பை நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம் இல்லைனா சைன் பண்ணுறோம்னு வச்சுங்களேன், டேரெக்டாக மெட்டாமாஸ்க்கு வந்து உங்களை கூட்டிகிட்டு போகும். அப்படி கூட்டிக்கிட்டு போகலை அப்படின்னா இந்த 3 லைனை கிளிக் பண்ணி இந்த இடத்துல மெட்டாமாஸ்கில் மேலே வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்திருக்கும். 1 2 3 இந்த மாதிரி வந்து போட்டு வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ரூபி ப்ரோட்டோகால் அப்படின்ற இதையே வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு வந்து வேலட் கனெக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கேட்குது. இதை கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து மெட்டாமாஸ்க் வந்து கூட்டிகிட்டு போகுது. நான் ஓகே வச்சிருக்கேனால ஓகே கூட்டிகிட்டு போகுது. சரி, ஓகே. மெட்டாமாஸ்க் இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கிறேன். மெட்டாமாஸ்க் வந்து டேரெக்டாக என்னை வந்து கூட்டிகிட்டு போகுது. இதே வந்து நான் அதை தள்ளி விட்டுட்டு மறுபடியும் வெளியில் வந்து இந்த இடத்துல வேலட் கனெக்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், எனக்கு எந்த ரியாக்ஷனும் நடக்கலை. ஆனால் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கும். இந்த இடத்துல 3 லைன் கிளிக் பண்ணேன்னா இந்த இடத்துல எனக்கு 1 அப்படின்ட்டு காமிக்குது பாருங்கள். இப்போ நான் உள்ளே போனேன்னா கனெக்ட் அப்படின்ற பட்டன் வந்து காமிக்கும். அதை கிளிக் பண்ணி நான் வந்து கனெக்ட் பண்ணணும். இதில் எதுவுமே நீங்கள் வந்து குழம்பிக்க வேணாம். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னை வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணி வந்து கேட்கலாம். சரி, ஓகே. இவ்வளோ தான் இதில் உள்ள விஷயம். நான் ஒரு வேளை கம்ப்யூட்டரில் போட்டேன்னாலும் குழம்பிக்க வேணாம். கீழே வந்து எல்லா டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த வீடியோவோட லிங்க் நான் கொடுத்துருப்பேன். ஓகே, தேங்க்யூ. இதே மாதிரி நெக்ஸ்ட் அப்டேட் இல்லைனா நெக்ஸ்ட் ஏர்ட்ராப்பில் உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.